Hi, I'm a Dr. Pavitra from Holistic Care Consultation. Men எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயுமே எமோஷனல் பர்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்களும் கோத்ரூ பண்ணிட்டு தான் வராங்க. நம்மள மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் இல்லைனாலும் கூட அவங்களுக்கும் மூட் சேஞ்சஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். அதில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம், அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரையும் சரி, இன்செக்யூரிட்டிஸையும் சரி, சோஷியல் ப்ரெஷரும் சரி, ஃபேமிலி ப்ரெஷரையும் சரி, சில இடத்துல அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாமல் தான் நம்மக்கிட்ட வந்து ரூடாகவும் ஹார்ஷாகவும் ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படி பிஹேவ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பான விஷயந்தான். ஆனால் அவங்க ஏன் பிஹேவ் பண்ணுறாங்கன்றது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் சில இடத்துல அவங்களுக்கு எப்படி அதை பிஹேவ் பண்ணணுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட டைமில் ஆஸ் அ பார்ட்னராக நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுக்கணும். செகண்ட் விஷயம், அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்கன்றத கத்தாமல் அரகெண்ட்டாக நம்மளும் பிஹேவ் பண்ணாமல் அவங்கக்கிட்ட அமைதியாக உட்காந்து பேசும்போது தே மே ஓப்பன் அப். அந்த மாதிரி டைமில் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக சொல்யூஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்ட்னர் என்ன எமோஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க என்ன அவங்களுக்குள்ளேயே கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட். டேக் கேர்.